ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, 10th இங்கிலீஷ் யூனிட் 6 போயம் "நோ மென் ஆர் ஃபாரின்" அந்த போயம் தான் பார்க்க போறோம். "நோ மென் ஆர் ஃபாரின்ங்கிற போயம் வந்து ஒரு மெமரி போயம். இத எழுதினவரு யார் பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்க்கப். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ளாடி போலாம். Read the poem to know why we must not hate our brethren. Brethrenனா சக மனிதன்னுட்டு அர்த்தம். நம்ம கூட இருக்கவங்க, அவங்க சக மனிதர்கள் உண்டுல்ல, அவங்கன்னுட்டு அர்த்தம் பெர்த்ரன்னா. பிகாஸ் தே பிலாங் டு அ டிஃபரண்ட் கண்ட்ரி ஆர் ஸ்பீக் அ டிஃபரண்ட் லாங்குவேஜ். இப்போ இந்த போயம் என்ன முக்கியம்? போயம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த போயம் ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த போயமும் முதல்ல நம்ம படிக்கணும். படிச்சுட்டு எதனால நம்ம வந்து நம்ம சக மனிதர்கள நம்ம கூட வேலை செய்றவங்களா இருக்கட்டும், நம்ம கூட ஸ்கூல்ல படிக்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம வீட்ல உள்ளவங்களா இருக்கட்டும், நம்ம ரிலேஷனா இருக்கட்டும், எல்லாரும் வந்து ஏன் நம்ம வந்து ஹேட் பண்ணக்கூடாது. அவங்க எய்தர் டிஃபரண்ட் கண்ட்ரில இருந்து வர்றவங்களா இருக்கட்டும், வேற இடத்துல இருந்து வர்றவங்களா இருக்கட்டும். ஏன் நம்ம அவங்க டிஃபரண்ட் லாங்குவேஜ் ஸ்பீக் பண்ற அவங்கள கூட இருக்கட்டும். ஏன் நம்ம அவங்கள ஹேட் பண்ணக்கூடாது. அத வந்து பத்தி பார்ப்போம்னுட்டு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் லைன்ல. இது ரொம்ப முக்கியமானது. The poet remains as how all the people are similar and part of the brotherhood of men. அப்படின்னா, போயட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஏன் எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருக்காங்க. அது வந்து பார்ட் ஆஃப் த பிரதர்ஹுட். நம்ம வந்து மத்தவங்கள வந்து அண்ணன், தம்பி மாதிரி நெனச்சுக்கணும். அக்கா, தங்கச்சி மாதிரி நெனச்சுக்க ஏன் அப்படி நினைக்கணும்? அப்படிங்கிறத பத்தி இந்த போயம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. By the end of the poem, we get to know how it is unnatural to fight against ourselves. கடைசில இந்த அன்நேச்சுரல்னா என்ன பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு அப்பாறானது. இப்போ போயம் முடியச்சமயம் நம்ம வந்து என்ன நினைப்போம், நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஏன் நம்ம வந்து நம்மளாட்டி நம்ம வந்து சண்டை போடக்கூடாது. ஏன் மத்தவங்க கூட சண்டை போடக்கூடாது, அன்பு செலுத்தணும். ஏன் இயற்கைக்கு அப்பாறான செயல்கள வந்து செய்யக்கூடாது. அப்படியெல்லாம் இந்த போயம் முடியச்சுல நம்ம வந்து கத்துப்போம். இப்போ நம்ம போயத்துக்குள்ளாடி போலாம். ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச். ஸ்ட்ரேஞ்ச்னா அன்னோன்னுட்டு அர்த்தம். நோ கண்ட்ரிஸ் ஃபாரின். இதுல வந்து இந்த லைன் வந்து ரெப்பிட்டேஷன் குடுக்கும். ஸோ ரெப்பிட்டேஷன் சரிங்களா? இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ரிமெம்பர் நோ மென் ஆர் ஸ்ட்ரேஞ்ச், நோ கண்ட்ரிஸ் ஃபாரின். நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? யாருமே வித்தியாசமானவங்க கிடையாது. யாருமே ஸ்ட்ரேஞ்ச் ஆனவங்க கிடையாது. நோ கண்ட்ரிஸ் ஃபாரின். எந்த நாடும் வெளிநாடு மாதிரி கிடையாது. வெளியில உள்ள நாடு, அவங்க இந்த நாட்ல பர்ட்டிகுலர் ஆனா இப்போ கொரியா வச்சுக்கோங்களேன். அந்த கொரியால உள்ள மக்கள்ட்ட அவங்க வித்தியாசமானவங்க, நம்மளோட வித்தியாசமான கல்ச்சர்ல இது பண்றாங்க, வித்தியாசமானவங்க அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரும் நம்மள மாதிரி மனுஷங்க தான். எல்லா நாடும் நம்ம நாடு மாதிரி தான். அப்படின்னு நெனச்சுக்கணும். பெனீத் ஆல் யூனிஃபார்ம்ஸ். பெனீத்னா அண்டர்ன்னுட்டு அர்த்தம். அ சிங்கிள் பாடி பிரீத்ஸ். எல்லா யூனிஃபார்மும் சரி, எல்லாத்துக்கும் என்ன நடந்தாலும் சரி, நம்ம அதுல வந்து என்ன நடக்குது? நம்ம எல்லா மனுஷங்களும் மூச்சு விட தான் செய்றாங்க. இப்போ நம்ம வந்து யூனிஃபார்ம்னுட்டு எல்லாரும் சேமா தான் இருக்காங்க. ஆ இப்போ கொரியால உள்ள மக்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து வித்தியாசமானவங்க கிடையாது. அவங்களும் ஒரு மனுஷங்க தான். அவங்களும் நம்மள மாதிரி பிரீத் பண்ண தான் செய்றாங்க. அவங்க வேற காத்து ஒண்ணும் பிரீத் பண்ணலல்ல. எல்லாரும் நம்மள மாதிரி தான் நெனச்சுக்கணும். லைக் அவர்ஸ். த லேண்ட் அவர் பிரதர்ஸ் வாக் அப்பான். வாக் அப்பான்னா லிவ்ன்னுட்டு அர்த்தம். நம்மள மாதிரி அவங்களும் அவங்க இடத்துல அவங்க வாழ்றாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து பிரதர்ஸ் அல்லது சிஸ்டர்ன்னுட்டு நெனச்சுக்கணும். இஸ் எர்த் லைக் திஸ் இன் விச் வி ஆல் ஷால் லை. லைனா டை. இந்த இடத்துல தான் நம்ம வந்து இறந்து போகவும் செய்றோம், பிறக்கவும் செய்றோம். எல்லாரும் அதே மாதிரி தான். இந்த அ எர்த்ல தான் எல்லாரும் பிறக்கவும் செய்றாங்க, இறந்து போகவும் செய்றாங்க. இதுல இறந்து போறத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ, அ இந்த எர்த்ல தான் எல்லாரும் இறந்து போறாங்க. ஆனா வெவ்வேறு இடங்கள்ல. தே டூ அவர் ஆஃப் சன், ஏர் அண்ட் வாட்டர். அவங்களுக்கும் தெரியும் சூரியன்னா எப்படி இருக்கும், காத்து எப்படி இருக்கும், வாட்டர் எப்படி இருக்கும், அதுக்கு யூசஸ் என்னன்னுட்டு அவங்களுக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். ஆர் ஃபெட். ஃபெட்னா சாப்பாடுன்னுட்டு அர்த்தம். பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட்.
ஹார்வெஸ்ட்னா அறுவடைன்னுட்டு அர்த்தம். பை வாஸ் லாங் விண்டர் ஸ்டார். இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். இதுல வந்து ஸ்டார்டுன்னா பட்னி, ஸ்டார்வேஷன் அர்த்தம். இது இந்த லைன் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். அப்போ வந்து விண்டர் ஸ்டார்வ்னா என்ன அர்த்தம்? இன்ஸ்டெட் ஆஃப் தே விண்டர் கம், ஸோ இட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். அதாவது அவங்களுக்கு பதிலா இதுல விண்டர்ங்கிற வார்த்தை வருது பாத்தீங்களா? அவங்க தான் ஆக்சுவலி வரணும். ஆனா அதுக்கு பதிலா விண்டர்ங்கிற வார்த்தை வர்றனால இத வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட்ன்னுட்டு சொல்றாங்க. அவங்களும் நம்மள மாதிரி தான் பீஸ்ஃபுல்லான சாப்பாடு சாப்பிடுறாங்க. அவங்களும் அறுவடை செஞ்சு நம்ம சாப்பிடுற சாப்பாடு மாதிரி தான் அவங்களும் சாப்பிடுறாங்க. வின்டர்ல நம்ம ஸ்டார்வ் பண்ற மாதிரி தான் அவங்களும் ஸ்டார்வ் பண்றாங்க. தேர் ஹேண்ட்ஸ் ஆர் அவர்ஸ் அண்ட் இன் தேர் லைன்ஸ் வி ரீட். நம்மளுக்கு இருக்க மாதிரி தான் அவங்க கிட்டயும் கைகள் இருக்கு. வித்தியாசமா ஒண்ணு இல்லே. அ லேபர் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் ஓன். லேபர்னா ஹார்ட் ஒர்க். நம்மள மாதிரி தான் அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. நம்மள மாதிரி வித்தியாசமாவும் அவங்க பண்ணல. எல்லாமே சிமிலாரிட்டி தான் சொல்றாங்க. ரிமெம்பர் தே ஹேவ் ஐஸ் லைக் அவர்ஸ் தட் பேக். நம்மள மாதிரி தான் அவங்களுக்கும் கண் இருக்கு. அது வந்து நம்மள மாதிரி தான் அவங்க டெய்லி கண்ண திறந்து முழிக்கிறாங்க. ஆர் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெங்த் தட் கேன் பி ஒன். அல்லது கண்ண மூடுனா உறக்கம் வரும். நம்மள மாதிரி தான். அவங்களுக்கு நம்ம மாதிரி தான் ஸ்ட்ரெங்த் இருக்கு. நம்மள மாதிரி எவ்ளோ ஸ்ட்ரெங்த் குடுத்து நம்மளால ஜெயிக்க முடியுமோ, அதே மாதிரி தான் டெம்ப்டேஷன் அவங்களுக்கும் இருக்கு. பை லவ் இன் எவ்ரி லேண்ட் இஸ் காமன் லைஃப். பை லவ் அவங்க வந்து மத்தவங்கள்ட்ட அன்பு செலுத்துவது, அத மாரி நம்மகிட்ட இருந்த மாதிரி தான் அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. இன் எவ்ரி லேண்ட் இஸ் காமன் லைஃப். எல்லா லேண்ட்லயும் காமனா இருக்கிறது என்னது? லைஃப் தான் காமனா இருக்கு. தட் ஆல் கேன் ரெகக்னைஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அது எல்லாமே அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும் நம்மளால. லெட் அஸ் ரிமெம்பர் வென்எவர் வி ஆர் டோல்ட். நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்கணும். எப்போல்லாம் நம்ம இத பத்தி சொல்றோமோ, டு ஹேட் அவர் பிரதர்ஸ் இட் இஸ் அவர் செல்ஃப். நம்ம ஞாபகப்படுத்தணும். என்னன்னா மத்தவங்கள இவங்கள வந்து நேசிக்காத, அவள நேசி, இது பண்ணு அப்படி சொல்லச்சுல, நம்ம வந்து இது பண்ணணும். ஏன் அவள நேசிக்கக்கூடாது? அவள நேசிக்காம இருக்கிறதுன்னா, நம்மள நேசிக்காம இருக்கிறதுன்னுட்டு அர்த்தம். That we shall disposes betray. Dispossesனா த்ரோ அவேன்னுட்டு அர்த்தம். பிட்ரேனா டிஸ்லாயல், கண்டம்னா பிளேம்னுட்டு அர்த்தம். நம்மள மாதிரி தான் அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறதுனா நம்மள ஒதுக்கி வைக்கிற மாதிரி. அவங்கள வந்து துரோகம் பண்றதுன்னா நம்மளுக்கு நம்மளே துரோகம் பண்ற மாதிரி. நான் அவங்கள பிளேம் பண்றதுன்னா இவ பண்ண தப்புக்கு அவள பிளேம் பண்றதுன்னா நம்மள நாமே பிளேம் பண்ற மாதிரி. ரிமெம்பர் we who take arms against each other. ஆர்ம்ஸ்னா வெப்பன்ஸ்ன்னுட்டு அர்த்தம். நம்ம யாராவது மத்தவங்களுக்கு எதிராக நம்ம வந்து வெப்பன்ஸ் ஏதாவது எடுத்தோன்னா, நம்ம இத ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் த ஹியூமன் எர்த் தட் வி டிஃபைல். டிஃபைல்னா டேமேஜ்ன்னுட்டு அர்த்தம். நம்ம அவங்கள ஷூட் பண்ண போறோம்னா, முதல்ல என்ன ஞாபகப்படுத்தணும்? நான் இந்த எர்த்த வந்து நம்ம வந்து நாசாக்குற நாசாக்க போறோம்னுட்டு அர்த்தம். அவர் ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் அண்ட் டஸ்ட் அவுட்ரேஜ்னா இன்ஜர் பை வயலன்ஸ். வயலன்ஸ் பண்றனால இன்ஜரி ஆகுறது. த இன்னசென்ஸ். இன்னசென்ட்னா அப்பாவிகள். இந்த லைன் வந்து மெட்டஃபர் வந்து குறிக்கிறது. அப்போ நம்ம வந்து ஞாபகம் வைக்கணும். யாரையாவது நம்ம தாக்கினோம்னா, நம்ம நாமளே தாக்குன மாதிரி, அவங்க இன்னசென்ட்டா இருந்தாலும் சரி, நம்மள நாமளே தாக்குன மாதிரி இருக்கும். ஆஃப் ஏர் தட் இஸ் எவ்ரிவேர் அவர் ஓன். எல்லாமே காமனா இருக்கு சொல்ல முடியும். எல்லாத்தையும் காமனா இருக்கிறது ஏர். லைஃப்பும் காமனா இருக்கு, ஏரும் காமனா இருக்கு. இது இவளோட மூச்சு, இவ இப்படிதான் ஓடணும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நம்மளுக்கு நாமே வந்து எடுத்துக்கிறது மாதிரி. அவ என்ன பண்ணணும்னுட்டு நம்ம எல்லாம் சொல்லக்கூடாது. ரிமெம்பர் நோ மென் ஆர் ஃபாரின் அண்ட் நோ கண்ட்ரி ஸ்டேட்ஸ். இது வந்து ஒரு ரெபிட்டேஷன். நம்ம கடைசியில என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? யாருமே வெளிநாட்டு மக்கள் கிடையாது. எல்லாரும் ஸ்ட்ரேஞ்ச் ஆனவங்க. எந்த கண்ட்ரிஸும் ஸ்ட்ரேஞ்ச் ஆனதோ கிடையாது. வித்தியாசமான நாடும் கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். இப்போ நம்ம போயட்ட பத்தி பார்க்கலாம். இந்த போயத்த வந்து எழுதினவரு ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்கப். இவர் வந்து 1918ல பிறந்து 2009ல வந்து இறந்தாரு. அந்த டைம் வரை வாழ்ந்திருக்காரு. பான் ஜேம்ஸ் ஹரோல்ட் கிர்கப். இவருக்கு உண்மையான பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் ஹரோல்ட் கிர்கப் வாஸ் அன் இங்கிலீஷ் போய்ட். இவர் ஒரு இங்கிலீஷ் போய்ட், டிரான்ஸ்லேட்டர். இந்த போயத்தை வந்து வேற லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட்டர். அதுக்கப்புறம் ஒரு
டிராவலாக் ரைட்டர். இவர் டிராவல் பண்ற இடத்துக்கெல்லாம் அந்த இடம் எப்படி இருக்கும்? எப்படி இது பண்ணலாம்? அப்படியெல்லாம் எழுதுறவரு. ஹி ரோட் ஓவர் 30 புக்ஸ். 30 புக்கு கிட்ட எழுதினாரு. அதுல இன்க்ளூடிங் என்னெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆட்டோபயோகிராபிஸ், நாவல்ஸ், அதுக்கப்புறம் டிராமாஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. பிளேஸ்னா டிராமாஸ். கிர்க்கப் ரோட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயட்ரி. கிர்க்கப் வந்து ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் போயட்ரி வந்து என்ன எழுதினார் பார்த்தீங்கன்னா, த ட்ரவுண்ட் சேலர் ஆஃப் அட் த டவுன்ஸ் இருக்காரு. அது வந்து 1947ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அவருக்கு ஹோம் டவுன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சீல்ஸ். சவுத் ஷீல்ட்ஸ் தான் அவரோட ஹோம் டவுன். இப்ப அத வந்து ஹோல்ட்ஸ் அ க்ரோயிங் கலெக்ஷன் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் இன் த சென்ட்ரல் லைப்ரரி. அதுல வந்து இப்போ அவரு பப்ளிஷ் பண்ண நெறைய ஒர்க்க வந்து ஒரு சென்ட்ரல் லைப்ரரி கட்டி அதுல வந்து வச்சிருக்காங்க. அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃப்ரம் ஹிஸ் டைம் இன் ஜப்பான். ஜப்பான்ல வந்து நெறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஆர் ஹவுஸ் நியர் பை தி மியூசியம். மியூசியத்து பக்கத்துல நெறைய இவரோட ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஹிஸ் லாஸ்ட் வால்யூம் ஆஃப் போயட்ரி. இவரோட கடைசி போயம் வந்து பப்ளிஷ்ட் டியூரிங் தி சம்மர் ஆஃப் 2008. இவருக்கு கடைசி போயம் வந்து 2008 டியூரிங் சம்மர்ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு பை ரெட் ஸ்குரல் பிரஸ். ரெட் ஸ்குரல் பிரஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் வாஸ் லான்ச்ட் அட் அ ஸ்பெஷல் ஈவென்ட் அட் சென்ட்ரல் லைப்ரரி இன் சவுத் ஷீல்ட்ஸ். சவுத் ஹீல்ஸ்லோட சென்ட்ரல் லைப்ரரியில நடந்த ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்ல அந்த புக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.